அதிர்ச்சியில் உறைந்து நின்ற தானியா முகத்தின் முன் தன் கையால் சொடக்கு போட்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறான் குரு. இப்போவாது சொல்லுங்க, அந்த போட்டோவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளாத தானியா, நீங்க இன்னும் சாகலையா? வாட் டு யூ மீன்? நீங்க செத்துட்டீங்கன்னு தான் ஊர்ல இருக்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருமா? உங்க அம்மா, உங்க தங்கச்சி, அப்புறம் உங்க ஊர்க்காரங்க எல்லாரும் தான். என்ன, என்னோட அம்மாவும் தங்கச்சியுமா? யார் அவங்க? என் கூட ஒரு பொண்ணு இருப்பால, அவதான் உங்க தங்கச்சி என்று அவ சொல்லி முடிக்க அந்திதா அப்போதுதான் கேண்டீனுக்குள் வந்தாள். என்ன, அவங்க ஏன் தங்கச்சியா? ஆமா, அதோ பாருங்க அங்க வரா என்று சொல்ல குரு திரும்பி பார்க்கிறான். அங்கே அந்திதா வந்து கொண்டிருந்தாள். குருவும் தானியாவும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே என்ன பேசுகிறாள் என்று யோசித்துக் கொண்டே வருகிறாள் அந்திதா. வாசல் பக்கத்தில் வரும் அந்திதாவை வேகமா வா என்று கையசைத்தவாறு அழைக்கிறாள் தானியா. அந்திதாவும் வேகமாக வருகிறாள். ஏண்டி, அதான் வந்துட்டு இருக்கல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? உனக்கு அவ்வளவு பசிச்சா நீ மட்டும் தனியா கொட்டிக்க வேண்டியது தானே? லூசு, நிலைமை தெரியாம பேசாதடி. இவர் யார் தெரியுமா என்று குருவை காட்டி கேட்கிறாள் தானியா. தெரியும், நம்ம காலேஜ்ல படிக்கிறாங்க. அவ்வளவுதான் உனக்கு தெரியும். ஆனா இவர் தான் உங்க அண்ணன். ஏய், நான் விளையாடுறியா? இல்லடி, உண்மையாவே இவர் தான் உங்க அண்ணன். கையில அந்த சிம்பிள் இருக்கு பாரு என்று குருவை பார்த்து, குரு அந்த சிம்பலை உங்க தங்கச்சி கிட்டையும் காட்டுங்க என்று குருவிடம் சொல்கிறாள். குருவும் அதை காட்டுகிறான். அதை பார்த்த அந்திதா தன்னுடைய அண்ணன் தனக்கு கிடைத்து விட்டான் என்ற சந்தோஷத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தாள். ஏய், என்னடி எதுவும் பேசாம இருக்க? என்ன பேசுறதுன்னு தெரியல, அதான் என்று இருவரும் பேசிக் கொண்டிருக்க குரு அவர்களை நிப்பாட்டுகிறான். ஐயோ, எனக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. தயவு செய்து சொல்லுங்க தானியா என்று குரு கேட்க, அதற்கு தானியா, இங்க சொல்ல முடியாது, வாங்க வீட்டுக்கு போகலாம். யார் வீட்டுக்கு? இது என்ன கேள்வி? உங்க வீட்டுக்கு தான் என்று சொல்லி முடித்துவிட்டு 3 பேரும் சாப்பிடாமல் வீட்டுக்கு கிளம்புகின்றனர். ஸ்கூட்டியை அந்திதாவிடம் கொடுத்து ஓட்டு என்று சொல்லிவிட்டு தானியா தன்னுடைய அப்பாவிற்கு போன் செய்கிறார். அப்பா, உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். அப்படி என்ன ஹாப்பி நியூஸ்? ஏன் இப்ப கிண்டல் பண்ற மாதிரி கேக்குறீங்க? இல்ல திடீர்னு போன் பண்ணி ஹாப்பி நியூஸ்ன்னு சொன்னா அதான் உங்களுக்கெல்லாம் கிண்டல். சரி சரி, சீக்கிரமா கிளம்பி அந்திதா வீட்டுக்கு வாங்க. என்ன விஷயம்? அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க என்ன கிண்டல் பண்ணீங்கல்ல, அதனால நாங்க வர்ற வரைக்கும் என்ன ஏதுன்னு யோசிச்சிட்டே இருங்க, அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்று சொல்லிவிட்டு தானியா போனை கட் செய்து விட்டு அந்திதாவிடம் பேசுகிறார். என்னடி ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? ஏன் கேக்குற? இல்ல, வண்டி இவ்வளவு வேகமா போகுது, அதான் கேட்டேன். ஆமா, இவ்வளவு நாள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த அண்ணன் எனக்கு கிடைச்சிட்டான். அப்புறம் ஹாப்பியா இருக்காதா? அதான். சரி சரி, அதுக்கு காரணமே நான் தான், அதை மறந்துடாத. லூசு, உன்னை எப்படி நான் மறக்க முடியும்? மறக்காம இருந்தா சரிதான் என்று இருவரும் பேசிக்கொண்டே செல்கின்றனர். குமரகுரு அந்திதாவின் வீட்டுக்கு வந்தார். கதவை திறந்து அவரை வரவேற்றாள் அகல்யா. என்ன விஷயம், இந்த நேரத்தில் இங்க வந்திருக்கீங்க? தானியா போன் பண்ணி ஹாப்பி நியூஸ்னு சொன்னா என்னன்னு கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க அந்திதா வீட்டுக்கு போங்க, நாங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா. அதான் வந்தேன். அவங்க ஈவினிங் தானே வருவாங்க? இல்ல, அவங்க ஆக்சுவலா வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன அவசரம் காலேஜ்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க? அதான் எனக்கும் தெரியல. சரி, வரட்டும், பார்க்கலாம். காஃபி குடிக்கிறீங்களா? தாராளமா என்று குமரகுரு சொல்ல அகல்யா காஃபி போட சென்றாள். காஃபி வந்ததும் அதை குடித்துவிட்டு அமர்ந்திருந்தார் குமரகுரு. ஒரு சில நிமிடங்கள் கழித்து வெளியில் ஸ்கூட்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்க அகல்யா கதவை திறக்க செல்கிறாள். அகல்யா கதவை திறக்க வாசல் முன் தானியா நின்றாள். என்ன தானியா, என்ன விஷயம் இவ்வளவு சஸ்பென்ஸ் கொடுக்குறீங்க? ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தொலைச்சது உங்களுக்கு கிடைக்க போதில்ல, அப்ப கொஞ்சம் சஸ்பென்ஸ் வச்சாதானே ஒரு கிக் இருக்கும். நீ என்ன சொல்ல வர தானியா? ஐயோ ஆண்டி, இன்னுமா உங்களுக்கு புரியல? உங்க பையன் வீரவன் சாகல, உயிரோட தான் இருக்கான். என்ன சொல்ற தானியா? ஆமா ஆண்டி, உங்க பையன் கிடைச்சிட்டாரு. அப்படியா? யாரு? இவர் தான் உங்க பையன் என்று தன் பின்னால் நின்று குருவை காட்டுகிறாள் தானியா. அவனை கண்ணில் கண்ணீர் மழக பார்க்கிறாள் அகல்யா. உள்ளே இருந்த குமரகுரு மனதில், என்ன குரு இவங்களோட மகனா? இது தானியாவுக்கு எப்படி தெரியும்? அப்போ இவன் தான் வீரவனா?
இவனுக்கு அந்த பொக்கிஷம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்குமா என்று நிறைய கேள்விகள் அவர் மனதில் எழுந்தது. அகல்யா குருவை ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் வரவேற்றார். குமரகுரு தானியாவிடம் பேசுகிறார். இதுதான் நீ சொன்ன ஹாப்பி நியூஸா? ஆமா. எப்படி தானியா இவன் தான் இவங்க மகன் கண்டுபிடிச்ச? அதுவாப்பா என்று காலேஜ்ல நடந்த அனைத்தையும் சொல்கிறார். குமரகுரு அனைத்தையும் கேட்டுவிட்டு குருவை கூப்பிடுகிறார். குரு, அந்த சிம்பலை காட்டு என்று அவனை கூப்பிட்டு கேட்கிறார். அவனும் அதை காட்டுகிறார். அதை பார்த்துவிட்டு குமரகுரு மேலும் அவனிடம் கேள்வி கேட்கிறார். ஆமா, அன்னைக்கு கேட்டப்போ உனக்கு அம்மா அப்பா இருக்காங்கன்னு சொன்ன. சாரி சார், அன்னைக்கு நான் உங்ககிட்ட பொய் சொன்னேன். என்ன பொய்? எனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு. எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை. நான் அந்த அநாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு யாரும் என்னை பாவமாக பார்க்கக்கூடாதுன்னு அது எனக்கு பிடிக்காது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அப்படியா? அதான் அந்த குழந்தைக்கெல்லாம் பர்த்டே பார்ட்டி நீ கொண்டாடுறியா? ஆமாம் சார். சரி விடு, இப்போதான் உனக்கு அன்பான அம்மாவும் அழகான தங்கச்சியும் கிடைச்சிட்டாங்களே. ஸோ டோன்ட் ஃபீல். சரிங்க சார். சரி, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, நல்ல மனசு விட்டு பேசுங்க, நாங்கள் வரோம் என்று தானியாவை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து கிளம்புகிறார். குமரகுரு வீட்டிற்கு வந்து சிறிது நேரம் கழித்து ஏதோ ஒரு யோசனையில் தானியாவிடம் ஸ்கூட்டி சாவியை கேட்கிறார். தானியா, ஸ்கூட்டி கீ கொடு. எதுக்குப்பா? அவசரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும். அப்படி என்ன அவசரம்? ஏன், காரணம் சொன்னதான் கொடுப்பியா என்று குமரகுரு ஒரு மாதிரி கோபமாக கேட்க, தானியா எதுவும் சொல்லாமல் சாவியை எடுத்து கொடுக்கிறார். குமரகுரு அதை வாங்கி கொண்டு ஸ்கூட்டியை வேகமாக எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்புகிறார். சிறிது நேர பயணத்திற்கு பிறகு ஸ்கூட்டி அந்த அநாதை ஆசிரமத்தின் முன் நின்றது. அந்த ஆசிரமத்தின் பொறுப்பாளர் ஏற்கனவே குமரகுருவை பார்த்திருந்ததால் வாசலுக்கு வந்து வரவேற்றார். வாங்க சார், என்ன விஷயம்? காஃபி டீ எதுவும் குடிக்கிறீங்களா? இல்ல, அதெல்லாம் வேணாம். குரு? குருவா? அவன் இப்போ இங்க இல்ல சார், காலேஜ் போயிருக்கான். வந்த உடனே வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லவா? இல்ல, அதெல்லாம் வேணாம். குருவை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? அவன் இந்த ஆசிரமத்தில் தான் வளர்ந்தானா? ஆமா சார், ரொம்ப நல்ல பையன். எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருப்பான் சார். அப்படியா? நீங்க அவன் எப்போ எப்படி வந்து சேர்ந்தான்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க கேட்கறது பழைய ரெக்கார்ட்ஸ் கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணிருச்சா இல்லையான்னு தெரியல. அப்படி பதிவு பண்ணலைன்னா பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். கொஞ்சம் சீக்கிரம், இது ஒரு 10 நிமிஷத்துல சொல்றேன் சார். ஓகே என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லும் தகவலுக்காக காத்து கொண்டிருந்தார் குமரகுரு. அப்போது அவருக்கு போன் வந்தது. டிபார்ட்மெண்ட் ஹெட் நமச்சிவாயமிடமிருந்து. சார், சொல்லுங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் சார் இருக்கேன். சொல்லுங்க சார். சரி, நம்ம ரிசர்ச்சுக்கு மேலும் ஒரு 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. வாவ், தேங்க்ஸ் சார். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும் சார். சொல்லுங்க குமரகுரு. ஆனால் அந்த விஷயம் எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல சார். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க, அப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம். நாம இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த காவல் வாரிசு இப்போ உயிரோட தான் இருக்கான். வாவ், சூப்பர். நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? அப்படிதான் சார் நானும் நினைக்கிறேன். அதை பத்தி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன். கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன் சார். அப்புறம் அது மட்டும் இல்லாம அவனுக்கு அந்த பொக்கிஷம் இருக்கிற இடம் தெரியுமான்னு தெரியல சார். ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அவனையும் அவங்க கூட்டிட்டு போய் தேடி பார்க்கலாம்ல. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சார். என்ன சிக்கல்? அவங்க அம்மா அங்க இருக்க பிடிக்காம தான் இங்க வந்திருக்காங்க. அவங்க அம்மா அவனை அங்க விடுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஓ, அப்படி வேற ஒன்று இருக்கா? சரி, முதல்ல அவன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க, அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே சார். அப்புறம் நாங்கள் எப்போ சார் கேம்புக்கு கிளம்பணும்? நாளைக்கே கிளம்புங்க குமரகுரு. ஓ, ஓகே சார் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுகிறார் குமரகுரு. அவர் ஃபோனை கட் பண்ணவும் ஆசிரம பொறுப்பாளர் குமரகுருவை கூப்பிடுவதற்கும் சரியாக இருந்தது. சார், நீங்கள் வாங்க சார். சொல்லுங்க, என்ன நான் கேட்டது கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு சார். அப்போ சொல்லுங்க. அது வந்து சார், கொண்டு வந்து சேர்த்தவங்க தகவல் எதுவும் இல்லை. பரவாயில்ல, எப்போ சேர்த்தாங்க அந்த தகவல் அது இருக்கா? இருக்கு சார். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி 1995. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு சார். என்ன விஷயம்? சதுரகிரி மலைக்கு பக்கத்தில் இருந்து தான் சார் இந்த பையனை கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்காங்க.
ஏன் அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்காங்க? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்த பொறுப்பாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் யாரு, இப்ப எங்க இருக்காரு? அவர் இப்ப இந்த உலகத்திலேயே இல்லை சார். ஓ ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு. பரவாயில்ல சார், இருக்கட்டும். சரி நான் வரேன் என்று சொல்லிவிட்டு குமரகுரு அங்கிருந்து கிளம்புகிறார். கிளம்பி வெளியே வந்து சிவாவிற்கு போன் செய்கிறார். சிவா, ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு. என்ன குட் நியூஸ் சீனியர்? நீ நாளைக்கு கிளம்பி கேம்புக்கு வா, நான் அங்க வந்து மொத்தமா சொல்றேன். ஓகே சீனியர், ஓகே, மீட் யூ டுமாரோ என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்கிறார் குமரகுரு. மாலை 6 மணி குமரகுருவின் வீடு. குமரகுரு குருவை பற்றி தகவல் தெரிந்து கொண்டு வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்கு வந்து அவரை தானியா பார்த்து பேச ஆரம்பித்தாள். அப்பா, எங்க போயிட்டு வரீங்க? அதுவாமா, குரு வளர்ந்த ஆசிரமத்துக்கு. அங்க எதுக்கு? குருவை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான். ஏன்பா, அவன் மேல உங்களுக்கு சந்தேகமா? ஆமா. போன விஷயம் என்னாச்சு? அவன் தான் வீரவன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்க சேர்ந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவனை சதுரகிரி மலைக்கு பக்கத்துல இருந்துதான் கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஓ அப்படியா? அப்ப குரு தானே வீரவ? ஆமா. அந்திதா வீட்டில். வீரவன் என்கிற குருவும் அந்திதாவும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அகல்யா அவர்களுக்கு பரிமாறி கொண்டிருந்தாள். 20 வருடம் கழித்து தன் மகனை பார்த்த சந்தோஷத்தில் வீட்டில் ஒரு விருந்தே ரெடி பண்ணியிருந்தாள் அகல்யா. அதை பார்த்த அந்திதா பொய்க்கோவத்துடன் அம்மாவிடம் கோவித்துக் கொள்கிறார். ஏமா, இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது எனக்கு இப்படி சமைச்சு போட்டிருப்பியா? உனக்கு உன் மகன் வந்ததும் வகை வகையா எல்லாம் சமைச்சு போடுறேன். அதற்கு அகல்யா அந்திதாவின் தலையில் செல்லமாக கொட்டுகிறார். உண்மையை சொன்னா ஏமா கொட்டுற? நீ இத்தனை நாள் நல்லா குட்டிக்கிட்டல. பாவம் என் பையன், இவ்வளவு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அதான் நல்லா சாப்பிட்டுட்டோம் என்று சமைச்சேன் என்று அகல்யா சொல்லி முடிக்கும் முன்னே அவரது கண்ணில் கண்ணீர் வந்தது. அதை பார்த்த குரு, அம்மா, தங்கச்சி தான் விளையாட்டு கிண்டல் பண்றா, அதுக்கு நீ ஏமா அழுற? அழாதம்மா என்று அவன் அம்மாவை சமாதானப்படுத்தும் போது அவனுக்கும் அழுகை வந்தது. நீ ஏன் அழுற? இப்பதான் முதல் தடவையா அம்மாவோட பாசத்தை அனுபவிக்கிறேன். அதாமா, இது வரைக்கும் ஆசிரமத்துல கிடைக்கிற சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு வார்டன் கிட்ட கண்டிப்பு மட்டுமே பார்த்து வாழ்ந்தவன். முதல் தடவையா அம்மாவோட பாசத்தை அனுபவிக்கிறேன். அதான் அழுகையா வருது என்று வீரவன் சொல்லவும் அகல்யாவும் வீரவனும் கட்டி பிடித்து இருவரும் அழுகின்றனர். நடப்பதை பார்த்து கொண்டிருந்த அந்திதாவிற்கு அவளை அறியாமல் அவள் கண்களிலும் கண்ணீர் கசிந்து ஓடியது. அந்திதா அதை துடைத்துக் கொண்டே பேச ஆரம்பித்தாள். ஐயோ, என்ன 2 பேரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அதுக்கு போய் 2 பேரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்களே என்று அந்திதா கேட்கவும் இருவரும் கொஞ்சம் அமைதியானார். சரி வீரவா, நீ சாப்பிடு என்று அகல்யா சொல்லவும் சாப்பாட்டை எடுத்து வாயில் வைக்க போனவன் திரும்பி அகல்யாவை பார்த்தான். ஏன் வீரவா, சாப்பிடாம என்னையே பாக்குற? சாப்பிடுப்பா. அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் உங்க கையால சாப்பிட்டதில்ல, எனக்கு ஊட்டி விடுறீங்களா என்று வீரவன் கேட்கவும் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அவன் சாப்பிடும் தட்டை எடுத்து சாதத்தை பிசைந்து எடுத்து அவனுக்கு ஊட்டி விடுகிறாள். அதை அவன் கண்களில் கண்ணீர் கசிந்ததோடு அகல்யாவின் முகத்தை பார்த்தபடியே சாப்பிடுகிறான். இப்படியே ஒரு வழியாக அவர்கள் சாப்பிட்டு முடித்தனர். அம்மா, இவ்வளவு நாள் சாப்பிட்டுருக்க, வயிறு மட்டும்தான் நிறையும், ஆனா இன்னைக்குதான் மனசும் நிறைஞ்சிருக்கு. விடுப்பா, இனிமே நீ அம்மா கையில தான் சாப்பிட போற, எதுக்கும் ஃபீல் பண்ணாத, சரியா என்று அகல்யா கேட்க வீரவன் சரி என்று தலையாட்டினான். இரவு 8:45 சதாசிவத்தின் வீடு. சதாசிவம் நமச்சிவாயனை வர சொல்லியிருந்ததால் சதாசிவத்தின் வீட்டுக்கு வந்திருந்தார் நமச்சிவாயன். வா நமச்சிவாயா, என்ன ரொம்ப பிஸி போல, இந்த பக்கம் வரவே மாட்டேன்ற? உனக்கு என் நம்பர் கிடைச்சாலும் கிடைச்சிச்சு, அடிக்கடி போன் போட்டு ஏன் என் உசுர வாங்குற? என்ன நண்பா இப்படி சொல்லிட்ட? எனக்கு இருக்கிற ஒரே நண்பன் நீ தான். நான் உசுர வாங்காம வேற யாரோட உசுர வாங்குறது? இந்த வாய் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வெள்ளிக்கிழமை தானே வந்துட்டு போன, அதுக்குள்ள போனை போட்டு வா சொல்ற, ஏன்டா? சும்மாதான்டா, உங்ககிட்ட பேசலாம் தான். இப்படி சிறிது நேரம் பேசிவிட்டு அடுத்த டாபிக்கை அவரது வேலை சம்பந்தமாக பேச ஆரம்பித்தனர். சரி சரி, பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. உனக்கு ரிசர்ச் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த பொக்கிஷம் என்ன கிடைச்சிருமா? அப்படிதான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறியா? ஆமா,
நாங்க இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த காவல் வாரிசு கிடைச்சிட்டான். வா, சூப்பர்ப்பா. அப்ப அவனை கூட்டிட்டு போய் அங்க தேடி பார்க்க போறீங்களா? ஆமா, போகணும். அதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? அது அவங்க அம்மா அவனை விடுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன் அப்படி சொல்ற? அவங்களுக்கு அந்த ஊரு பிடிக்காதாமா. இங்க அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்களாம். ஸோ அவங்க மகனை அங்க அனுப்புவாங்களான்னு தெரியல. அதான் நான் ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லு. நீங்க கூப்பிட்டாதான் அவங்க அவனை அனுப்ப மாட்டாங்க. ஆனா அவனை அந்த ஊரே கூப்பிட்டா கண்டிப்பா அனுப்புவாங்கல்ல என்று சதாசிவம் சொல்ல, அவர் சொல்லுவது புரியாமல் நமச்சிவாயன் பார்க்க, என்ன புரியலையா? புரியலப்பா. உங்க ஊரு காவல் வாரிசு கிடைச்சிட்டாருன்னு அந்த ஊருக்காரங்க கிட்ட சொன்னா போதும், கண்டிப்பா அந்த ஊருக்காரங்களே அவனை வந்து கூப்பிட முயற்சி பண்ணுவாங்க. ஒரு ஊரே வந்து கூப்பிடும் போது அவங்களால மறுக்க முடியாதுல்ல. இதை இவ்வளவு உறுதியா எப்படி சொல்ற? அது வந்து காவல் வாரிசுனா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் தானே. அதை வச்சுதான். ஆமால, நான் அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் யுவர் குட் ஐடியா மேன். டேய், இது என்னோட கடமைடா. சரி, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் வரேன். பாய். பார்த்து போடா. அத்தியாயம் 20. குமரகுருவின் வீடு. குமரகுரு சதுரகிரி மலைக்கு கிளம்பி கொண்டிருந்தார். அப்போது தாலியா அவருக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தார்.